right? Electromagnetic waves இல்ல electromagnetic radiation, right? So electric field magnetic field ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலரா இருக்கும், right? The direction of propagation இங்க இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு மென்ஷன் பண்ணிருக்கோம். It requires no medium to pass through. இது இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் டிராவல் ஆகிறதுக்கு எந்த விதமான மீடியமும் தேவையில்லை அப்படின்றது எல்லாம் உனக்கு தெரியும், ரைட்? இதுல போன கிளாஸ் கடைசியா பாருங்க, வேவ் லென்த்னா என்ன, ஃப்ரீக்வன்சி என்னன்னு பேசியிருக்கோம். வேவ் லென்த் அப்படின்னா அதோட சிம்பல் லாம்டா. லாம்டான்னா என்ன, டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை ஒன் வேவ். இந்த டயக்ராம்ல அதை அழகாக காமிச்சிருக்கேன் பாரு, பிளாக் கலர்ல ஸ்பாட் பண்ணியிருக்கேன் பாரு. ஏ அப்படிங்கிற பாயிண்ட்ல இருந்து பி அப்படிங்கிற பாயிண்ட் வரைக்கும் டிராவல் ஆயிருக்கிற டிஸ்டன்ஸை தான் நாம வேவ் லென்த் அப்படின்னு சொல்றோம். ஃப்ரீக்வன்சி அதோட சிம்பிள் நியூ. நியூ அப்படின்னு என்ன சார்? இட் இஸ் நத்திங் பட் த நம்பர் ஆஃப் வேவ்ஸ் பாசிங் த்ரூ எ பாயிண்ட் இன் 1 செகண்ட்னு சொல்லலாம். நம்பர் ஆஃப் வேவ்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் 1 செகண்ட்னு சொல்லலாம். எப்படி வேணும், நம்பர் ஆஃப் வேவ்ஸ் பர் செகண்ட், நம்பர் ஆஃப் வேவ்ஸ் பர் செகண்ட். ஓகே, இப்போ என் கேள்வி என்னன்னா, வாட் இஸ் த யூனிட் ஆஃப் வேவ் லென்த்? வேவ் லென்த்ங்கிறது டிஸ்டன்ஸ் டிராவல்டு. அப்ப அதோட எஸ்ஐ யூனிட் என்ன? அதோட எஸ்ஐ யூனிட் மீட்டர், ரைட்? ஃப்ரீக்வன்சிங்கிறது நம்பர்ஸ் பர் செகண்ட். அப்ப அதோட எஸ்ஐ யூனிட் வெறும் பர் செகண்ட். இந்த பர் செகண்டுக்கு இன்னொரு பேரு தான் ஹெர்ட்ஸ். பர் செகண்டுக்கு இன்னொரு பேர் என்ன? ஹெர்ட்ஸ். 1 ஹெர்ட்ஸ்னா பர் செகண்ட்னு அர்த்தம், ரைட்டா? ரைட். அடுத்ததான் இந்த ரெண்டு டயக்ராம்ல நேற்று ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேட்டேன்? டயக்ராம் ஏவை பாரு, டயக்ராம் பியை பாரு. டயக்ராம் ஏல ஃப்ரீக்வன்சி கம்பேரிங் டு பி, டயக்ராம் ஏவோட ஃப்ரீக்வன்சி அதிகமா கம்மியா? ஏ பி ரெண்டு டயக்ராமை கம்பேர் பண்ணும்போது எந்த டயக்ராம்ல ஃப்ரீக்வன்சி கம்மி சொல்லுங்க? ஏ டயக்ராம்ல ஃப்ரீக்வன்சி கம்மி. ஏன்னா ரெண்டே மொத்தமா, இது ஒரு வேவ், இது இன்னொரு வேவ், மொத்தமா ரெண்டு வேவ் தான் இருக்கு. நம்பர் ஆஃப் வேவ்ஸ் இஸ் 2, ரைட்? ஆனா இங்க பாருங்க, நம்பர் ஆஃப் வேவ்ஸ் அதிகம், அதே டிஸ்டன்ஸுக்கு நம்பர் ஆஃப் வேவ்ஸ் அதிகம். ஸோ ஃப்ரீக்வன்சி ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல கம்மி, ரெண்டாவது டயக்ராம்ல அதிகம். வேவ் லென்த்தை கம்பேர் பண்ணுங்க, வேவ் லென்த்தை கம்பேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல வேவ் லென்த் ரொம்ப அதிகம், ரெண்டாவது டயக்ராம்ல வேவ் லென்த் கம்மி. அப்ப ஃப்ரீக்வன்சிக்கும் வேவ் லென்த்துக்கும் இன்வர்ஸ் ரிலேஷன். ஃப்ரீக்வன்சிக்கும் வேவ் லென்த்துக்கும் இன்வர்ஸ் ரிலேஷன். இந்த பாயிண்ட் ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ரைட்டா? ரைட் சார். இன்வர்ஸ் அப்படின்னும் பொழுது நியூ ஈக்குவல் டு 1, சாரி, ப்ரொபோர்ஷனல் டு 1/λன்றீங்க. அப்ப இதை ஈக்குவல் டு போட்டா என்ன செய்யணும்? ஒரு கான்ஸ்டன்ட் வரணும் இல்லையா? அந்த கான்ஸ்டன்ட் தான் சி. சோ வாட் இஸ் சி? ஐடியா இருக்கா? வாட் இஸ் சி? சி இஸ் நத்திங் பட் த வெலாசிட்டி ஆஃப் லைட். வெலாசிட்டி ஆஃப் லைட் வேல்யூ எவ்வளோ? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் சி? 3.8 into 10 to the power of 8. 3.8 into 10 power 8 meters per second. 3 into 10 power 8 meters per second. ரைட். அப்ப இந்த ஃபார்முலா நான் ஃபைனலா சி ஈக்குவல் டு நியூ லாம்டான்னு கூட எழுதுவேன். சி ஈக்குவல் டு நியூ லாம்டா அப்படின்னு கூட எழுதுவேன். கிளியர்? ஓகே. அடுத்தது வெரி குட்மா. அடுத்தது இன்னும் 2-3 டேர்ம்ஸ் கத்துக்க போறோம். என்ன சார் அப்படின்னா, அதுல ஃபர்ஸ்ட் நாம கத்துக்க போறது வேவ் நம்பர். இதோட சிம்பல் நியூ பார். இதோட சிம்பல் நியூ பார். வேவ் நம்பர்னா என்ன சார்? ஒண்ணும் கிடையாதுப்பா. ஒரே வார்த்தையில சொன்னா நம்பர் ஆஃப் வேவ்ஸ் இன் எ யூனிட் லென்த். நம்பர் ஆஃப் வேவ்ஸ் இன் யூனிட் லென்த். ஒரு யூனிட் லென்த், ஃபார் எக்ஸாம்பிள் 1 மீட்டர் இல்ல 1 சென்டிமீட்டர் எதையோ எடுத்துக்கலாம். அதுல எத்தனை வேவ்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா வேவ் நம்பர். அப்ப இதோட யூனிட் என்ன பாரு, பெர் மீட்டர் சொல்லாமா? நம்பர்ஸ் பர் மீட்டர், நம்பர்ஸ் பர் மீட்டர். நல்ல கவனி, இது மீட்டர். மேல பாரு, வேவ் லென்த்ங்கிறது மீட்டர், வேவ் நம்பருங்கிறது பெர் மீட்டர். அப்ப நான் இப்படி எழுதலாமா பாரு, வேவ் நம்பருங்கிறது 1 வேவ் லென்த். எழுதலாமா எழுதக்கூடாதா? எழுதலாம் சார். வேவ் நம்பருங்கிறது இன்வர்ஸ் ஆஃப் வேவ் லென்த் அப்படின்னு சொல்லலாம். இன்வர்ஸ் ஆஃப் வேவ் லென்த் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னொன்னு பார்க்க போறோம் புதுசா, டைம் பீரியட்
capital T. Sir, time period na enna sir? Simple. Time taken by a wave to pass a particular point. ஒரு particular point travel பண்றதுக்கு தேவைப்படுற நேரம். So time taken. What is the unit? What is the unit? Second. Time ஓட unit second இல்லையா? பாரு இது per second. எது frequency வந்து per second னா அப்ப time period ஓட ஃபார்முலா எப்படி எழுதலாம்? Sir, time period is equal to 1 by frequency ன்னு எழுதலாம் சார். Time period is equal to 1 by frequency ன்னு எழுதலாம். புரிஞ்சிருச்சா? ஓகேவா? ரைட். Yes, sir. இந்த டயகிராம்ல பாரு, இதுக்கு நான் என்ன பேர் சொல்லி கொடுத்தேன்னு சொல்லு. இதுக்கு நான் என்ன பேர் சொல்லி கொடுத்தேன்? எதுக்கு sir? எழுதுறேன் பாரு. ஆம்ப்ளிடியூட், மேக்சிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒரு வேவ்ல அந்த வேவ் மேக்சிமம் எவ்வளவு உயரம் போச்சோ, மேக்சிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் த மெயின் பொசிஷன், அதே மாதிரி மேக்சிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் த பாட்டம் ஃப்ரம் த மெயின் பொசிஷன். இது ரெண்டுமே சேமா தான் இருக்கும். இதுக்கு பேர் என்ன? This is called as amplitude. This is called as amplitude. இதுல யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? No, sir. So ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்னா என்ன, அதனுடைய ஃபேக்டர்ஸ், அதை டிட்டர்மைன் பண்ற அதனுடைய கேரக்டர்ஸ், அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனோட ரேஞ்ச் எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கும், அதுல ஒவ்வொரு ரேஸ்க்கும் எனர்ஜியை பேஸ் பண்ணி காமா ரேஸ், எக்ஸ் ரேஸ், யூவி ரேஸ், இன்ஃப்ராரெட் ரேஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். ஓகேவா? ரைட். இதுக்கப்புறம் நாம அடுத்த ஸ்டெப், அட்டாமிக் ஸ்ட்ரக்சரோட அடுத்த ஸ்டெப்புக்கு போறோம். அது என்ன சார் அப்படின்றியா? We are going to discuss about particle nature. We are going to discuss about particle nature. சரி, ஆரம்பிக்கலாம். பாருங்க, லைட்டுக்கு எப்படி டியூவல் நேச்சர் இருக்கு. லைட் இஸ் a particle as well as light is a wave னு சொல்றியோ, அதே மாதிரி எலக்ட்ரான் மாதிரியான மிகச்சிறிய பொருட்களுக்கு பார்ட்டிகல் நேச்சரும் இருக்கு, வேவ் நேச்சரும் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். சரி, இந்த பார்ட்டிகல் நேச்சர் இருக்குன்னு எப்படி சார் ப்ரூவ் பண்ணுவீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்கு. என்ன சார் எக்ஸ்பெரிமெண்ட்? பிளாக் பாடி ரேடியேஷன். பிளாக் பாடி ரேடியேஷன். ரெண்டாவது என்னன்னு சொல்றேன், நான் இதெல்லாம் என்னன்னு சொல்றேன், photoelectric effect. Photoelectric effect. மூணாவது variation of heat capacity. Variation of heat capacity as a function of temperature. நாலாவது line spectra of atoms. Line spectra of atoms. Specifica with respect to hydrogen. With reference to hydrogen. With reference to hydrogen. So இந்த நாலு ப்ராப்பர்ட்டியும் பார்ட்டிகல் நேச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுது. பார்ட்டிகல் நேச்சரை எக்ஸ்பிளைன் பண்ணுது. என்ன சார் சொல்றீங்க? பார்ட்டிகல் நேச்சர்னா என்ன சார்? பார்ட்டிகல் நேச்சர் அப்படின்னா ஒரே வார்த்தையில் அழகா சொல்லணும்னா, interaction between எனர்ஜி அண்ட் மேட்டர்னு சொல்லுவாங்கப்பா. என்ன சார்? ஒரு பொருள் இருக்கு, அதன் வழியா நீ ஒரு ரேடியேஷன் அனுப்புற. இந்த ரேடியேஷனோட எனர்ஜி இந்த மேட்டரோட கலந்து ஏதோ செய்யுது அப்படின்னா இதுக்கு பார்ட்டிகல் நேச்சர்னு அர்த்தம். நல்லா கவனியா, இது ஒரு ரேடியேஷன், இது இன்னொரு ரேடியேஷன், ரெண்டும் சேர்ந்து இன்டர்ஃபரன்ஸ் சொல்லுவோம், இதில் டைஃப்ராக்ஷன் எப்படி வேணா சொல்லிக்கலாம். ரெண்டு ரேடியேஷன்ஸ் நடுவுல இன்டராக்ஷன் இருக்குன்னா அது வேவ் நேச்சர். நான் அதையும் வேணா இங்க எழுதுறேன் பாரு, வேவ் நேச்சரை பத்தியும் இங்க சொல்லிடுறேன். ஸோ பார்ட்டிகல் நேச்சர்னா என்னன்னு சொல்லிட்டோம். அடுத்தது வேவ் நேச்சர். வேவ் நேச்சரை எதை வச்சுலாம் சார் ப்ரூவ் பண்ணுவீங்க அப்படின்னாக்கா, இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு, டைஃப்ராக்ஷன்
polarization. ரைட்டா? ஸோ இதெல்லாம் வேவ் நேச்சரை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ரைட்டா? வேவ் நேச்சர்னா என்ன? இப்பதான் சொன்னேன். interaction between a radiation and another radiation. ஒரு வேவுக்கும் இன்னொரு வேவுக்கும் இன்டராக்ஷன் இருந்துச்சுன்னா அத வேவ் நேச்சர் அப்படின்னு சொல்றோம். ரைட்? ஓகே. இது ரெண்டுமே இருந்தா அதைத்தான் டியூவல் நேச்சர்னு சொல்லுவோம். ஒரு பொருளுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷிஸ்க்கு இது ரெண்டுமே இருந்தா அது டியூவல் நேச்சர்னு சொல்லுவோம். லைட்டுக்கு இது ரெண்டுமே இருக்கு. இது எல்லா ப்ராப்பர்ட்டியும் இருக்கு. அதனாலதான் லைட்டுக்கு பார்ட்டிகல் நேச்சரும் இருக்கு, வேவ் நேச்சர் இருக்குன்னு சொல்றோம். அதே மாதிரி எலக்ட்ரான்ஸ்க்கும் இருக்குன்னு இதை எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம். எலக்ட்ரான்ஸ்க்கும் இருக்குன்னு இதை எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம். பார்க்கலாமா? ரைட். இப்ப எக்ஸ்பிளைன் பண்றோம் பாரு. லைட். அடுத்தது இப்ப மேக்ஸ் பிளாங்க் ஒரு தியரி ப்ரொபோஸ் பண்றாரு. அதுக்கு பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரின்னு பேரு. இந்த தியரி எதை பேஸ் பண்ணது சார் அப்படின்னாக்கா, based on particle nature. எலக்ட்ரான் ஒரு பார்ட்டிகல் அப்படிங்கிறத பேஸ் பண்ணது. ரைட்டா? இந்த தியரி என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, எனர்ஜி எமிட்டட்னாலும் அப்சார்ப்டுனாலும் in the form of certain packets of energy. அதுக்கு பேரு குவாண்டா அப்படின்னு இந்த தியரி சொல்லுதுப்பா. என்ன சார் சொல்றீங்க? இப்ப நம்ம பாக்கெட்ல இருந்து 10 rupees தூக்கி போடுறோம்னு வச்சுக்கோயேன். 10 times of 1 rupee. 100 rupees நம்ம பாக்கெட்ல இருந்து எடுத்து வெளியில வைக்கிறோம் அப்படின்னா 100 times of 1 rupee. அப்ப 1 rupeeங்கிறது தான் பேசிக் குவாண்டா. இந்த மாதிரி மல்டிபிள்ஸ்ல தான் லைட் தன்னுடைய எனர்ஜியை வெளிவிட்டாலும் வெளிவிடும், எமிட் பண்ணாலும் பண்ணும், அப்சார்ப் பண்ணாலும் பண்ணும். அப்ப இத பேஸ் பண்ணி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, எனர்ஜி இஸ் ப்ரொபோஷனல் டு ஃப்ரீக்வன்சிங்கிறார். எனர்ஜி இஸ் ப்ரொபோஷனல் டு ஃப்ரீக்வன்சி. எனர்ஜி ஆஃப் ஈச் குவாண்டா, அந்த பொருளுடைய எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஃப்ரீக்வன்சி அப்படின்றாரு. இந்த ப்ரொபோஷனாலிட்டி ஈக்குவல் டு பண்ணும்போது ஒரு கான்ஸ்டன்ட் வரணும். அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பேரு பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றாரு. அந்த கான்ஸ்டன்டோட பேர் என்ன? பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். இதுக்கு ஒரு வேல்யூ சொல்றாரு. 6.626 into 10 power minus 34 joules second. 6.626 into 10 power minus 34 joules second. ரைட். நாம இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா பார்த்தோம். C equal to nu lambdaன்னு. அப்ப நியூக்கு பதில் என்ன எழுதலாம்? C by lambdaன்னு எழுதலாம். இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் பாரு. E is equal to H C by lambda. இந்த ஃபார்முலா எப்படி மாத்தி எழுதுறேன்? E is equal to H C by lambda. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா பார்த்தோம். 1 by lambdaக்கு பதில் என்ன போடலாம்? வேவ் நம்பர். அப்ப E is equal to HC nu bar. HC nu bar. இப்படியும் எழுதலாம். ரைட். இப்ப நான் ஒரு வார்த்தை சொன்னேன். இதுதான் எனர்ஜி ஆஃப் ஒன் குவாண்டா. ஒரு குவாண்டானுடைய எனர்ஜி, ஒரு குவாண்டாவினுடைய எனர்ஜி. இஃப் தேர் ஆர் n particles, for n particles, இந்த ஃபார்முலா என்ன பண்ணணும்? n ஆல மல்டிப்ளை பண்றேன். n times of HC nu bar. அவ்வளவுதான்ப்பா. So this is the energy of n particles. Energy of n particles கான ஃபார்முலா அப்படின்னு யார் சொல்றது? மேக்ஸ் பிளாங்க் சொல்றாரு. E is equal to H nu. இங்க நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா இந்த பாக்ஸ் போட்டிருக்கிற ரெண்டும் தான். இந்த ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சா போதும். மற்றதெல்லாம் உனக்கு தான் தெரியுமே. இதெல்லாம் நான் முன்னாடியே சொல்லி கொடுத்தேன் இல்லையா? C equal to nu lambdaங்கிறதெல்லாம் ஈஸியா வந்துடும். அடுத்தது போட்டுமா சொல்லு. Yes. Right.
ஸோ இந்த ஃபார்முலால இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா இந்த ஃபார்முலா ஸ்டேட்மெண்ட்டா சொல்லுங்க சார் அப்படின்னாக்கா எனர்ஜி இஸ் அப்சார்ப்டு ஆர் எமிட்டட் energy is absorbed or emitted in multiples of hc nu bar. hc nu bar ங்கிறது fixed, multiples ங்கிறது n times. So n times of hc nu bar, n times of hc nu bar. ஓகேவா? ரைட். அடுத்தது போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இப்ப நாம மேல என்ன சொன்னோம் சார்? வேவ்க்குன்னு ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்கு, பார்ட்டிகல் நேச்சருக்குன்னு ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்கு. அதுல பார்ட்டிகல் நேச்சருக்கான எக்ஸ்பெரிமெண்ட் தான் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட பத்தி இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம். பாருங்க, ஏற்கனவே ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஆக்சுவலா இது பிசிக்ஸ்ல ரொம்ப டீடைல்டா படிப்பேன், பட் பரவாயில்ல, இங்க என்ன இருக்கோ நான் அதை ரொம்ப கம்ப்ரஸ்டா சொல்றேன், என்ன தேவையோ அதை மட்டும் நான் சொல்றேன். ரைட். ஒரு மெட்டல் இருக்கு, அந்த மெட்டல் மேல நான் ரேடியேஷனை பாஸ் பண்றேன்னு வச்சுக்கோயேன். அந்த மெட்டல் மேல நான் ரேடியேஷனை பாஸ் பண்றேன்னு வச்சுக்கோயேன். ஒண்ணுமே நடக்கல. நான் ரேடியேஷனோட இதோட எனர்ஜியை அதிகமாக்குறேன், இந்த ரேடியேஷனோட எனர்ஜியை அதிகமாக்குறேன். ஒரு குறிப்பிட்ட ரேடியேஷன் எனர்ஜிக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நான் எனர்ஜியை பாஸ் பண்ணேன்னா இந்த மெட்டல்ஸ் மேல இருந்து எலக்ட்ரான்ஸ் வெளியில வரும். இந்த எஃபெக்ட் தான் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னு சொல்றோம். சோ இது சிம்பிளா ஒரே வார்த்தையில சொன்னா ejection of electrons from the metal surface by passing radiation. Ejection of electrons from metal surface by passing photo, that means light. Right. இங்க threshold frequency ன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம், உனக்கு அது தெரியும். அப்படின்னு என்ன சொல்லு? threshold frequency என்ன? threshold frequency என்ன? minimum frequency to cause photoelectric effect. நல்ல கவனி, இந்த threshold frequency-ய h nu naught அப்படின்னு சொல்லுவோம்ப்பா. h nu naught அப்படின்னா E equal to h nu, E equal to h nu இல்லையா? threshold frequency, சாரி nu naught, வெறும் nu naught ன்னு சொல்லுவோம். வெறும் nu naught அப்படின்னா the minimum frequency required to eject electrons, electrons வெளிவருவதற்கு தேவையான மினிமம் frequency தான் threshold frequency. இதை விட அதிகமா இருக்கிற ரேடியேஷன் அனுப்பிச்சாதான் எலக்ட்ரான்ஸ் கைனடிக் எனர்ஜியோட வெளியில போகும். சோ கவனி, நான் இங்க இந்த அளவுக்கு எனர்ஜி இருக்கிற ரேடியேஷன் அனுப்பிச்சேன்னு வச்சுக்கோ, ஈக்குவல் டு ஹெச் நியூ நாட். இந்த அளவுக்கு ரேடியேஷன் இருக்கிற எனர்ஜி அனுப்பிச்சேன்னா எலக்ட்ரான் வெளியில வந்துடும், அவள் தான் நவுறாது. எலக்ட்ரான் இந்த இடத்துல இருக்கும், நவுறாது. அந்த எலக்ட்ரான் நகர்ந்து போகணும்னா நான் இதை விட அதிகமான ஃப்ரீக்வன்சி அனுப்பணும், அதை தான் நான் ஹெச் நியூன்னு சொல்றேன். ரைட், ஹெச் நியூ அப்படின்னு சொல்றேன். ரைட்டா? சோ அப்ப நீ கொடுக்கிற ஃப்ரீக்வன்சில நீ யூ நோ தட் ஃப்ரீக்வன்சி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எனர்ஜி, உனக்கே தெரியும். அப்ப நீ கொடுக்கிற எனர்ஜில part of the energy is used as kinetic energy. கொஞ்சம் எனர்ஜியை யூஸ் பண்ணி எலக்ட்ரான் வெளியில வருது, வெளியில வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கிட்டு கைனடிக் எனர்ஜியோட தப்பிச்சு போயிடுது, வேகமா வெளியில போயிடுது. அப்ப நீ கொடுக்கிற எனர்ஜியில ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு ஒர்க் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, இன்னொன்னு கைனடிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன சார் ஒர்க் ஃபங்க்ஷன்னா என்ன? ஒர்க் ஃபங்க்ஷன்னா எஜெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் சொல்றாங்க. எஜெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். பாரு சார், நான் உள்ள அனுப்பிச்ச ஃப்ரீக்வன்சி ஹெச் நியூ, ரைட்? அதுல ஹெச் நியூ நாட்டுங்கிறது த்ரெஷோல்டு, அதாவது எலக்ட்ரான் வெளிவருவதற்கு பயன்பட்டுச்சு. மீதி தான் கைனடிக் எனர்ஜி இ. அப்ப இந்த ஃபார்முலா நான் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்றேன் பாரு. இ ஈக்குவல் டு ஹெச் நியூ மைனஸ் ஹெச் நியூ நாட்னு எழுதுவேன். ஹெச்ச காமனா எடுத்தா நியூ மைனஸ் நியூ நாட்னு மாத்திக்குவேன். சோ கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா h இன்டு நியூ மைனஸ் நியூ நாட். இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? நோ. அடுத்ததுக்கு போறேன் பாரு.
இப்போ என்ன பண்றேன், இங்க ஒரு கிராஃப் போடுறேன். கைனடிக் எனர்ஜிக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் நான் ஒரு கிராஃப் போடுறேன். ரைட் ரைட். ஜீரோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னா நான் லைட்டே அனுப்பலன்னு அர்த்தம். ஜீரோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னா நான் லைட்டே அனுப்பலன்னு அர்த்தம். அப்ப எலக்ட்ரான் வெளியே வரவே வராது. அப்புறம் எங்க இந்த எலக்ட்ரானுக்கு கைனடிக் எனர்ஜி இருக்குது? கைனடிக் எனர்ஜி ஜீரோ. ரைட். பார்ப்பா, நான் ஃப்ரீக்வன்சி இந்த 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 ரேடியேஷனோட ஃப்ரீக்வன்சி நான் அதிகமாக்கிட்டே போறேன். ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சி, இந்த ஃப்ரீக்வன்சி வரும்போது எலக்ட்ரான் வெளிவருது. எலக்ட்ரான் ஜஸ்ட் வெளில வந்து நிக்குது. அப்ப கைனடிக் எனர்ஜி எவ்வளோ? கைனடிக் எனர்ஜி ஜீரோ. கைனடிக் எனர்ஜி ஜீரோ. அப்ப எலக்ட்ரான்ஸ் வெளில வருது. அப்ப இந்த ஃப்ரீக்வன்சி தான் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. இந்த ஃப்ரீக்வன்சி தான் என்ன ஃப்ரீக்வன்சி? த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. இதை விட ஃப்ரீக்வன்சி அதிகமாக்கும் போது கைனடிக் எனர்ஜி அதிகமாகுது. இதை விட ஃப்ரீக்வன்சி அதிகமாகும் போது கைனடிக் எனர்ஜி அதிகமாகுது. கிராஃப் புரிஞ்சுதா? ஓகேவா? எஸ் சார். சார் இப்ப ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணீங்க சார், அதுல கடைசி ஒன் மட்டும் தான் சம் போடுறப்ப யூஸ் பண்ணுமா? ஆமாம்மா, இது மட்டும் தான் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு தேவைப்படும். ஓகே சார். ரைட். அடுத்தது இன்னொரு கிராஃப் சால்வ் பண்ண போறேன். அந்த கிராஃப் எதுக்கு சார்? போட்டோனே உனக்கு புரியும் பார். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்த்துட்டு இன்னொரு கிராஃப் கண்டுபிடிக்கிறாங்க. என்ன? கைனடிக் எனர்ஜி கூட இன்டென்சிட்டி ஆஃப் லைட். இன்டென்சிட்டி ஆஃப் லைட், நான் யூஸ் பண்ற லைட்டோட இன்டென்சிட்டி. ரைட். பாருங்க, கைனடிக் எனர்ஜி மாறவே இல்லை. இன்டென்சிட்டி மாற மாற இன்டென்சிட்டி அதிகமாயிட்டே போகுது. ஆனா கைனடிக் எனர்ஜி சேம். கைனடிக் எனர்ஜி மாறவே இல்லை. அப்ப இதுல இருந்து நாம ரெண்டு முடிவுக்கு வரோம். ஒன்னு, இன்டென்சிட்டி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எஜெக்டட அதிகமாகுது. அப்ப நீ இன்டென்சிட்டி அதிகமா இருக்கிற லைட் யூஸ் பண்ணினா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எஜெக்டடும் அதிகம். ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கிற லைட் யூஸ் பண்ணினா கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகம். ஃப்ரீக்வன்சி அதிகமாக அதிகமாக கைனடிக் எனர்ஜி அதிகமாகுது. இன்டென்சிட்டி அதிகமாக அதிகமாக நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வெளில வர்றது அதிகமாகுது. ரைட்டா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் பா இது. புரிஞ்சுதா? கிளியர்? எஸ் சார். ரைட். ஓகே. இப்ப ரெண்டு ரேடியேஷன் ஒன்னோட ஒன்னு மெர்ஜ் ஆகுதுன்னு வச்சுக்கோயேன். ரைட். ஓகே. E1ன்னு ஒரு ரேடியேஷன், E2ன்னு ஒரு ரேடியேஷன், ரெண்டும் ஒன்னோட ஒன்னு மெர்ஜ் ஆகுது. ரைட்டா? அப்படின்னா டோட்டல் எனர்ஜி இஸ் E. யூ கேன் ஆட் எனர்ஜி. எனர்ஜி இஸ் an additive property. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. additive propertyனா ஆட் பண்ணிக்கலாம். எனர்ஜி இஸ் a additive property. புரிஞ்சுதா? ரைட். இந்த பாயிண்ட் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க. ஏன்னா இதை யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்ளம் கொடுக்குவா பாரு. E1 and E2 are two radiations of energy 25 and 50 electron volt. Relation between their wavelengths, அவங்களுடைய வேவ்லென்த்துக்குள்ள இருக்கிற ரிலேஷன் என்ன? ரைட். ஓகே, நல்லா பாரு. E1ங்கிற ரேடியேஷனோட வேவ்லென்த் λ1, E2ங்கிற ரேடியேஷனோட வேவ்லென்த் λ2. ரைட்டா? சரி, நமக்கு என்ன தெரியும்? E is equal to E1 plus E2ன்னு தெரியும். E1 25, E2 50, மொத்தம் 75. ரைட்டா? ரைட். இங்க இது தேவைப்படாதுப்பா. இப்படி சால்வ் பண்ணோம்னா இதை விட ஈஸியான மெத்தட் இருக்கு. இங்க டெரிவேஷன் தானே கேட்கறாங்க. ரைட், இப்படி எழுதுறேன் பார். நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? E is equal to h nu தெரியும். h nuக்கு பதில் c by lambdaன்னு போடலாம் இல்லையா? சரி, இப்ப நான் E1க்கு இந்த ஃபார்முலா எழுதுறேன் பாரு, hc by lambda 1. E2க்கு இதே ஃபார்முலா எழுதுறேன் பாரு, hc by lambda 2. divide these two equation. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் டிவைட் பண்ணு. E1 by E2 equal to hc by lambda 1 hc by lambda 2. இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும்.
E1 ஓட வேல்யூ எவ்வளவுன்னு கொடுத்தாங்க क्वेश्चनல 25. E2 ஓட வேல்யூ எவ்வளவு கொடுத்தாங்க 50. lambda 2 by lambda 1. So இது ஸ்ட்ரைக் பண்ண 2. therefore lambda 1 is equal to 2 lambda 2. இதான் ஆன்சர். புரிஞ்சுதா பாருங்க. lambda 1க்கும் lambda 2க்கும் என்ன ரிலேஷன் கேட்டிருக்காங்க. lambda 1 is equal to 2 lambda 2. This is the answer. Okay. Yes. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும் சால்வ் பண்ணது இருக்கட்டும். நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம இந்த யூனிட்டை முடிச்சுட்டு எப்பயும் போல சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா. யூனிட்டை முடிச்சுட்டு ப்ராப்ளம்ஸ்க்குன்னு ஒரு தனி கிளாஸ் பார்த்துடலாம். ஸோ பாருங்க, இனி என்ன பண்ணியிருக்கோம், பார்ட்டிகல் நேச்சர் எக்ஸ்பிளைன் பண்ற எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் வேவ் நேச்சர் எக்ஸ்பிளைன் பண்ற எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் சொல்லியிருக்கோம். அதுல பார்ட்டிகல் நேச்சரை பத்தி பேச ஆரம்பிச்சோம். அதை பத்தி முதலா பேச ஆரம்பிச்ச ஒரு மேக்ஸ் பிளாங்க், அவர் கொடுத்த ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா என்ன, அது சம்பந்தமான ஈக்குவேஷன்ஸை பார்த்திருக்கோம். நாம இன்னும் பார்ட்டிகல் நேச்சர்ல தான் இருக்கோம். ரைட்டா. ரைட். பார்ட்டிகல் நேச்சரை மனசுல வச்சுக்கிட்டு வந்த மாடல் தான் அடுத்த மாடல். அதுக்கு பேரு போர் அட்டாமிக் மாடல். போர் அட்டாமிக் மாடல் என்ன சொல்லுது, எலக்ட்ரான் ஒரு பார்ட்டிகல், எலக்ட்ரான் இஸ் ஹேவிங் பார்ட்டிகல் நேச்சர் அப்படிங்கிறது தான் போரோட அசம்ஷனே. போரை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரான் ஒரு பார்ட்டிகல், எலக்ட்ரான் ஒரு பார்ட்டிகல், அது வேவ் கிடையாது அப்படிங்கிற பேசிஸ்ல தான் போர் அட்டாமிக் மாடலை ப்ரொபோஸ் பண்ணியிருக்காரு. சரி, நம்ம ஆரம்பிப்போங்க. போரோட அட்டாமிக் மாடலோட முக்கியமான பாஸ்டுலேட்ஸ் என்ன, முக்கியமான பாஸ்டுலேட்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எலக்ட்ரான் ஒரு பார்ட்டிகல். ரெண்டாவது, போர் மாடல் இஸ் அப்ளிகபிள் டு ஒன் எலக்ட்ரான் ஸ்பீஷிஸ். ஒரு எலக்ட்ரான் இருந்தா மட்டும்தான் போர் மாடல் அப்ளிகபிள். 2 எலக்ட்ரான் 3 எலக்ட்ரான் சிஸ்டத்துக்குலாம் போர் மாடல் இன்னும் போர் மாடல் அப்ளிகபிள் கிடையாது. போர் மாடல் இஸ் எ ஃபெயிலியர். மல்டி எலக்ட்ரான் சிஸ்டத்துக்கு போர் மாடல் அப்ளிகபிள் இல்ல. சரி, அவர் என்ன சொல்றாரு, நியூக்ளியஸ் இஸ் அட் த சென்டர். நியூக்ளியஸ் நடுவுல இருக்கு. ஒரு ஆட்டம்ல நியூக்ளியஸ் நடுவுல இருக்கு. சரி, எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் இன் சர்க்குலர் ஆர்பிட். அந்த நியூக்ளியஸை சுத்தி எலக்ட்ரான்ஸ் ஆர்பிட்ல சுத்தி வருது. முக்கியமான பாயிண்ட் இதுதான். இந்த சர்க்குலர் ஆர்பிட்டுக்கெல்லாம் அவரு ஸ்டேஷனரி ஆர்பிட்னு பேர் வைக்கிறார். ஸ்டேஷனரினா என்னப்பா, ஸ்டேஷனரினா என்ன, ஸ்டேஷனரி அமைதியா இருக்கிறது. அதாவது as long as the electron is here, இங்க எலக்ட்ரான் இருக்கிற வரைக்கும் it will not lose or gain energy. எலக்ட்ரான் இந்த ஸ்டேஷனரி ஆர்பிட்ல இருக்கிற வரைக்கும் it will not lose energy or it will not gain energy. அதுக்கு பேர் தான் ஸ்டேஷனரி ஆர்பிட். அந்த இடத்துல எலக்ட்ரான் சுத்தி வர்ற வரைக்கும். அப்ப கவனிங்க, ரூதர்ஃபோர்ட் என்ன சொல்லியிருந்தாருன்னு படிச்சோன்னு போன கிளாஸ்ல, எலக்ட்ரான் சர்க்குலர் பாத்துல சுத்தி வருது. மேக்ஸ்வெல் ஒருத்தர் என்ன சொன்னார், சர்க்குலர் பாத்துல சுத்தி வந்தா இட் லூசஸ் எனர்ஜி. எனர்ஜியை லூஸ் பண்ண என்ன ஆகும், ரேடியஸ் குறைஞ்சிக்கிட்டே வந்து எலக்ட்ரான் கடைசியா நியூக்ளியஸ்குள்ள விழுந்துரும் சொன்னார் இல்லையா. அந்த மாதிரி விழாததுக்கான காரணம் என்னன்னு போர் சொல்றாரு. போர் என்ன சொல்றாரு, அதுக்கு மாதிரி விழாததுக்கான காரணம் ஸ்டேஷனரி ஆர்பிட்ஸ். ஸ்டேஷனரினா அங்க இருக்கிற வரைக்கும் எலக்ட்ரான் லூஸ் பண்ணாது, எனர்ஜியை கெயின் பண்ணாது. அப்ப அதோட ரேடியஸ் இந்த மாதிரி சின்னதாயிட்டு வராது, அதே இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கோம். புரிஞ்சுதா அந்த பாயிண்ட்? ஓகேவா, ஓகேவா. சரி, அடுத்தது சார் அந்த தேர்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், நேத்து நடத்தும் பொழுது ரூதர்ஃபோர்ட் கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நடத்தணும் போன கிளாஸ்ல. நடத்திட்டு என்ன சொன்னோம், நியூக்ளியஸை சுத்தி ஒரு எலக்ட்ரான் சர்க்குலர் ஆர்பிட்ல சுத்தி வரும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா அது தன்னுடைய எனர்ஜியை லூஸ் பண்ணும். எனர்ஜியை லூஸ் பண்ணுதுன்னா ரேடியஸ் கம்மி ஆயிட்டே வரும். முதல்ல இவ்வளவு பெரிய ரேடியஸ் இருந்துச்சு, இப்ப இதான் ரேடியஸ். ஸோ ரேடியஸ் கம்மி ஆயிட்டே வரும். ஒரு குறிப்பிட்ட டைம்ல எலக்ட்ரான் நியூக்ளியஸ்குள்ள விழுந்து the atom will be collapsed. ரைட்டா, the atom will be collapsed அப்படின்னு படிச்சோம். ஆமாம் தானே. போர் என்ன சொல்றாரு, போரும் எலக்ட்ரான் சர்க்குலர் ஆர்பிட்ல தான் சுத்தும். ஆனா அந்த சர்க்குலர் ஆர்பிட்ல சுத்தும் பொழுது
அது எனர்ஜியை லூஸ் பண்ணாது. எனர்ஜியை லூஸ் பண்ணலன்னா அங்கேயே தான் சுத்தும், அங்கேயே தான் சுத்தும்னு சொல்றாரு. புரிஞ்சுதா? ஓகே சார். சார் அதனால பட் எலக்ட்ரானும் சார்ஜ் தானே? ஆமா, எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. இல்ல சார், எலக்ட்ரானும் ஒரு சார்ஜ் தானே, அப்புறம் எப்படி அது யூஸ் பண்ணும்? என்னமா புரியல? எலக்ட்ரானும் ஒரு சார்ஜ் தானே சார், அப்புறம் எப்படி அதோட சார்ஜர் யூஸ் பண்ணாம இருக்கு? எலக்ட்ரானும் ஒரு சார்ஜ் தானே, அப்புறம் எப்படி? அது அது தன்னோட எனர்ஜி லூஸ் பண்ணாம இருக்கு. இப்ப அது ரிவால்வ் ஆகுதுன்னா அதோட எனர்ஜி லூஸ் பண்ணிடும்ல, எனர்ஜி லூஸ் அது பண்ணும் தான், பட் இவரோட அசம்ஷன் அது. ஓகேவா? ஓகே போர் வந்து இப்படிதான் இருந்திருக்கணும்னு சொல்றாரு. பாஸ்ட்லேட்ஸ்னா இப்படிதான் இருந்திருக்கணும். ஓகேவா? அதுக்கெல்லாம் ப்ரூஃப் ஓகே தராராங்கிறது அடுத்தது பார்க்க போறோம். ஓகே ஓகே, ரைட். அடுத்தது ரைட். இப்ப பாருங்க, அப்ப ஒரு பார்ட்டிக்கல், இப்ப இதுதான் சர்க்குலர் ஆர்பிட்னு வச்சுக்கேன். இங்கதான் நியூக்ளியஸ் இருக்கு, இந்த இடத்துல தான் எலக்ட்ரான் இருக்கு. ரைட்டா? இந்த எலக்ட்ரான் மேல ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. என்ன ஃபோர்ஸ் சார் அப்படின்னாக்கா, ஒரு நிமிஷம். என்னம்மா இது? 1 செகண்ட் பா. ரைட். ஒன்னு டுவர்ட்ஸ் த நியூக்ளியஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கு. இந்த எலக்ட்ரான நியூக்ளியஸ் என்ன செய்யுது? பிடிச்சி இழுக்குது. அதே நேரத்தில் இந்த எலக்ட்ரான் சுத்திக்கிட்டே இருக்கிறதுனால இதுக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் வேலை செய்யும். சோ இந்த எலக்ட்ரான் மேல ரெண்டு ஃபோர்ஸ் வேலை செய்யுது. நல்லா பாரு. நீ என்ன பண்ற, உன் கையில ஒரு த்ரெட் எடுத்துக்கோ, ஒரு நூல் எடுத்துக்கோ. இந்த நூல்ல ஒரு கல்லை கட்டிக்கோ. இந்த கல்லை உன் கையில சுத்திக்கிட்டே இருக்கன்னு வச்சுக்கேன். இதுதான் உன் நியூக்ளியஸ், தான் உன்னுடைய கை விரல். இந்த கல் இப்படி சுத்திக்கிட்டு இருக்கும். கரெக்டா? கரெக்டா? அந்த கல்லு தான் இப்ப எலக்ட்ரான். நல்லா கவனி. நீ பிடிச்சிருக்கிற கயிறு இந்த கிரீன் கலர்ல போட்டிருக்கிறதா நீ பிடிச்சிருக்க த்ரெட். அந்த த்ரெட் என்ன செய்யுது? கல்ல உள்பக்கம் இழுக்குது. அதே நேரத்துல கல்லு சுத்திக்கிட்டே இருக்கணும் போது இந்த இடத்துக்கு வரும்போது கல்லு த்ரெட் அறுத்துக்குச்சுன்னு வச்சுக்கோயேன். இப்படி இருந்து வரும்பொழுது இந்த இடத்துக்கு வரும்போது த்ரெட் அறுத்துக்குச்சு. அப்ப கல் இந்த டைரக்ஷன்ல தான் டிராவல் ஆகும். கரெக்டா? கரெக்டா? ஆமா தானப்பா? அச்சோ, பாரு, கையில ஒரு கல்லை வச்சுக்கிட்டு சுத்துறமா. சரியா? சரியா? அந்த கல்லு இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது தான் த்ரெட். அந்த த்ரெட்டை நான் கையில பிடிச்சிட்டு கல்லை சுத்திக்கிட்டே இருக்கேன். ரைட்? ஓகே. இந்த கல்லு இந்த டாட் வச்சிருக்கேன் பாரு, அந்த இடத்துக்கு வரும்போது அந்த கல்லோட கயிறு அறுத்துக்குச்சுன்னா அந்த கல்லு இந்த டைரக்ஷன்ல டிராவல் ஆகும்னு சொல்றேன். ஆமா தானே? ஆமாவா இல்லையா? எஸ். சோ என்ன சொல்ல வரோம் இதுல இருந்து அப்படின்னாக்கா, கல்லு, அதாவது இங்க எலக்ட்ரான் சொல்றோம், அந்த அங்க கல்லுன்னு சொன்னதுதான் இங்க எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரான் மேல ரெண்டு விதமான ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஒன்னு நியூக்ளியஸ் தன்னை நோக்கி அந்த கல்லை இழுக்குது. இன்னொன்னு இன்னொன்னு பர்பண்டிகுலர் டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. பர்பண்டிகுலர் டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ரைட்? அப்ப இந்த ரெண்டு ஃபோர்ஸும் பேலன்ஸ்டா இருக்கிறதுனால தான் அந்த எலக்ட்ரான் அங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கு. கரெக்டா? இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவல்ங்கிறதுனால தான் எலக்ட்ரான் அதே இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த ரெண்டு ஃபோர்ஸ்ல எந்த ஒன்னு அதிகமானாலும் எலக்ட்ரான் அங்க இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் கவனிய, சப்போஸ் இந்த ரெண்டு ஃபோர்ஸ்ல உள்ள இழுக்கிற ஃபோர்ஸ் அதிகம்னு வச்சுக்கோயேன், கல்லு உள்ள வந்துரும். இந்த ரெண்டு ஃபோர்ஸ்ல இது அதிகம்னு வச்சுக்கோயேன், அந்த கயிறு அறுத்துக்கும். சொல்றது புரியுதா? சோ இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஒன்னு பேலன்ஸ்டா இருக்கிறதுனால தான் இந்த எலக்ட்ரான் அதே பாத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. ரைட்? இதுல உள் பக்கமா ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸுக்கு என்ன ஃபோர்ஸ்னு பேரு? பிசிக்ஸ்ல படிச்சிருப்பியே, சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். வெளியில ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸுக்கு என்ன ஃபோர்ஸ்னு பேரு? சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இதெல்லாம் படிச்சிருக்கியா இல்லையா? So attractive force
towards nucleus is equal to centrifugal force away from nucleus இப்படின்னு சொல்லலாம். இதுக்கு இன்னொரு பேர் தான் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ உள்பக்கம் எந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ் இழுக்குதோ வெளிப்பக்கமும் அதே அளவுக்கு, அதாவது பாரு இதை ஏன்னு எடுத்துக்கிறேன் இந்த பாயிண்ட், ஏல இருந்து பிங்கிறது நியூக்ளியஸ் கிட்ட இருக்கிற அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ஏல இருந்து சிங்கிறது வெளியில இருக்கிற ஃபோர்ஸ். இதுக்கெல்லாம் ஃபார்முலாஸ் இருக்கு பிசிக்ஸ்ல, இதுக்கெல்லாம் ஃபார்முலாஸ் இருக்கு பிசிக்ஸ்ல. பாரு இதோட சார்ஜ் z டைம்ஸ் ஆஃப் பிளஸ் இ, z டைம்ஸ் ஆஃப் பிளஸ் இ. இந்த எலக்ட்ரானோட சார்ஜ் என்ன, எலக்ட்ரானோட சார்ஜ் என்ன, இ. அது ஆப்போசிட்ங்கிறதுனால நான் மைனஸ்ங்கிற சிம்பலை கொடுக்கிறேன். ரைட்டா? ரைட். சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா z போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் k e ஸ்கொயர் பை ரேடியஸ் ஸ்கொயர் r ஸ்கொயர். இதான் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா. ரைட். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, mv ஸ்கொயர் பை r, mv ஸ்கொயர் பை r. ஸோ இதுதான் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்க்கும் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்க்குமான ஃபார்முலா. இது தெரிஞ்சு வச்சுக்கோ, கொஞ்ச நேரத்தில் இதை யூஸ் பண்ண போறோம். ரைட். அடுத்த விஷயம் என்ன சொல்றாரு போர் அப்படின்னாக்கா, எங்கெங்கெல்லாம் ஆர்பிட்டால்ஸ் இருக்கும் தெரியுமா? ஆர்பிட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கும்னா, எங்கெங்கெல்லாம் ஆங்குலர் மொமெண்டம், எங்கெங்கெல்லாம் ஆங்குலர் மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டத்தோட ஃபார்முலா mvr, மல்டிபிள்ஸ் ஆஃப் h பை 2π இருக்குமோ அங்கெல்லாம் ஆர்பிட் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. என்னங்கிறது 1 2 3 எக்ஸ்ட்ரா. 1னா அது ஃபர்ஸ்ட் ஆர்பிட், n-க்கு 2 சப்ஸ்டிட் பண்ணினா செகண்ட் ஆர்பிட், n-க்கு 3 சப்ஸ்டிட் பண்ணினா தேர்ட் ஆர்பிட் அப்படின்னு போர் சொல்றாரு, அப்படின்னு போர் சொல்றாரு. ஓகேவா? அடுத்த பாயிண்ட் போலாமா? லாஸ்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் போர் என்ன சொல்றாருன்னா, பை கெய்னிங் எனர்ஜி, எனர்ஜியை வாங்கிச்சுன்னா எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல இருந்து செகண்டுக்கு போகலாம், தேர்டுக்கு போகலாம், ஃபோர்த்துக்கு போகலாம், போய்கிட்டே இருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ். ஸோ பை கெய்னிங் எனர்ஜி எலக்ட்ரான் கோஸ் டு ஹையர் லெவல். பை கெய்னிங் எனர்ஜி எலக்ட்ரான் கோஸ் டு ஹையர் லெவல். அதே மாதிரி பை லூசிங் எனர்ஜி எலக்ட்ரான் கம்ஸ் பேக் டு லோயர் லெவல். ஸோ எனர்ஜியை கெயின் பண்ணா எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல இருந்து செகண்டுக்கு போகலாம், தேர்டுக்கு போகலாம், ஃபோர்த்துக்கு போகலாம். ஃபோர்த்துக்கு போயிருச்சு, திரும்பி வரும் கொஞ்ச நேரத்துல. அப்படி திரும்பி வரும்பொழுது இட் லூசஸ் எனர்ஜி, அப்படி திரும்பி வரும்பொழுது இட் லூசஸ் எனர்ஜி. புரிஞ்சுதா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன், இந்த சென்ட்ரிபீட்டல் எனர்ஜியும் இந்த சென்ட்ரிஃபியூகல் எனர்ஜியும் ஈக்குவலா இருக்கிறதுனால தான் எலக்ட்ரான் அங்க சுத்திக்கிட்டு இருக்கு. அதை வச்சு இப்ப ப்ராப்ளம்ஸ் போட போறோம்ப்பா. சாரி, ப்ராப்ளம்ஸ்ன்ற டெரிவேஷன்ஸ் போட போறோம். பாருங்க, kz e ஸ்கொயர் பை r ஸ்கொயர் இது சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ், mv ஸ்கொயர் பை r இது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், இது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். நல்லா கவனி. இந்த டெரிவேஷன்லாம் தேவையா சார்? தேவையில்லை, இந்த டெரிவேஷன்ஸ் தேவையில்லை. பட் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் ரொம்பவே இம்பார்ட்டன்டான டாபிக் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூல. இன்னொன்னு, இதுல டோட்டல் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, இப்ப நிறைய ஃபார்முலாஸ் டெரைவ் பண்ண போறோம். அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் தேவை. நீ மறந்துட்ட எக்ஸாம்ல அப்படின்னா, ஒரு கொஸ்டின் வந்திருக்கு 4 மார்க் ஈஸியா எடுக்கணும் அப்படின்னா இந்த டெரிவேஷனை போட்டு பார்த்தா அந்த ஃபார்முலா டெரைவ் பண்ணிடலாம். அதனால மார்க்கை விடக்கூடாது, கவனி. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அடுத்த ஸ்டெப்ல? சார் லெஃப்ட்லயும் ரைட்லயும் ஒரு ஒரு ஆரை கேன்சல் பண்ணுங்க டினாமினேட்டர்ல. அப்ப கேன்சல் பண்ண என்ன வரும் பாரு, kz e ஸ்கொயர் பை r இஸ் ஈக்குவல் டு mv ஸ்கொயர். சரி, இப்பதான் சொன்னாரு போர், என்ன சொல்றாரு, mvr இஸ் ஈக்குவல் டு nh பை 2πன்னு சொன்னாரு. இதுல v வெலாசிட்டியை மட்டும் வச்சுக்கோ, nh பை 2π mr. ரைட்டா? இத கொண்டு போய் நான் இங்க சப்ஸ்டியூட் பண்ண போறேன்ப்பா. அப்ப என்ன ஃபார்முலா வரும் பாரு, kz e ஸ்கொயர் பை r இஸ் ஈக்குவல் டு m இன்டு, அப்படியே அதை ஸ்கொயர் பண்றேன் பாரு, n ஸ்கொயர் h ஸ்கொயர் பை 4π ஸ்கொயர் m ஸ்கொயர் r ஸ்கொயர். இப்ப பாரு, இதுல இந்த எம்மையும் இதுல இருந்து ஒரு எம்மையும் கட் பண்ணலாம். கட் பண்ணிட்டு ஃபைனல் ஈக்குவேஷன் நான் எழுதுறேன், நீ பொறுமையா டெரைவ் பண்ணி பார்த்துக்கோ. r இஸ் ஈக்குவல் டு n ஸ்கொயர் h ஸ்கொயர் பை 4π ஸ்கொயர் m k z e ஸ்கொயர்னு வரும்பா.
இதுதான் ஃபைனல் ஃபார்முலா. ரைட்டா? ரைட். இதுல நல்ல அந்த ஃபார்முலாவை பாரு. H ஒரு கான்ஸ்டன்ட், நியூமரேட்டர்ல இருக்கிற H ஒரு கான்ஸ்டன்ட், டினாமினேட்டர்ல இருக்கிற 4 நம்பர் விட்டுடு, பை ஒரு கான்ஸ்டன்ட், மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் கான்ஸ்டன்ட், போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், இசட்ங்கிறது சார்ஜோட கான்ஸ்டன்ட், ஈங்கிறது எக்ஸாக்டா சார்ஜ். இது எல்லாம் சாரி, இசட்ங்கிறது அட்டாமிக் நம்பர், சாரி ஐயோ, ஈங்கிறது தான் சார்ஜ், ஈங்கிறது சார்ஜ். ஸோ இங்க எக்ஸப்ட் n அண்ட் z எவ்ரி அதர்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட்ஸ். என்னையும் இசட்டையும் தவிர எல்லாருமே கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ சப்ஸ்டிடியூட்டிங் ஆல் ஆஃப் தெம், சப்ஸ்டிடியூட்டிங் ஆல் ஆஃப் தெம், அவங்க எல்லாரையும் சப்ஸ்டியூட் பண்ணினா ஃபைனலா இந்த ஃபார்முலா எப்படி தெரியுமா வரும் பாருங்க. R is equal to n square by z into 0.529 angstrom unit. இதுதான்ப்பா ஃபைனல் ஃபார்முலா, இதுதான்ப்பா ஃபைனல் ஃபார்முலா. ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஃபைனல் ஃபார்முலா. ஏதாவது டவுட் இருந்தா கேளு. சோ இது R என்னப்பா? R என்ன? ரேடியஸ் ஆஃப் an orbit. சோ ரேடியஸ் ஆஃப் an orbitக்கு என்ன ஃபார்முலா? n square by z into 0.529 ஆங்ஸ்ட்ராம் யூனிட். ஆங்ஸ்ட்ராம் யூனிட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு ஃபார்முலாவை டிரைவ் பண்ணியிருக்கோம். ரைட், மறக்கவே கூடாது. அப்ப இதுல இருந்து நான் என்ன தெரியுமா எழுதுவேன்? R is directly proportional to n and inversely n square and inversely proportional to z ன்னு எழுதுவேன். எழுதலாமா எழுதக்கூடாதா? அப்ப n அதிகமாக அதிகமாக R அதிகமா, உண்மைதானே? இது ஃபர்ஸ்ட் ஆர்பிட் n equal to 1, இது செகண்ட் ஆர்பிட் n equal to 2, இது தேர்ட் ஆர்பிட் n equal to 3. n அதிகமாக அதிகமாக ரேடியஸ் என்ன ஆகுது? இது ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டோட ரேடியஸ், இது செகண்ட் ஆர்பிட்டோட ரேடியஸ், இது தேர்ட் ஆர்பிட்டோட ரேடியஸ். n அதிகமாக அதிகமாக ரேடியஸும் அதிகமாகுது. கரெக்ட் தானப்பா? எஸ் சார். அடுத்தது அடுத்தது z அதிகமாக அதிகமாக ரேடியஸ் என்ன ஆகுது? கம்மியாகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜனோட ஃபர்ஸ்ட் ஆர்பிட் இதுன்னு வச்சுக்கோ, நல்ல கவனி. ஹீலியத்தோட ஃபர்ஸ்ட் ஆர்பிட் அதை விட சின்னது. புரியுதா? இசட் என்ன? அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர் அதிகமாக அதிகமாக ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட் சின்னதாகிக்கிட்டே போகும். ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட் சின்னதாகிக்கிட்டே போகும். ரைட்டா? இதுக்கு பேஸ் பண்ணிலாம் ப்ராப்ளம் உடனே போட போறோம். நான் 3 ஃபார்முலாஸ் இருக்கு, அந்த 3 ஃபார்முலாஸையும் முடிஞ்சா இன்னைக்கு ப்ராப்ளம், இல்ல நாளைக்கு காலைல ஸ்டார்ட் பண்ணும்போதே ப்ராப்ளம் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகேவா? ரைட். சோ ரேடியஸ்க்கு ஃபார்முலா டெரைவ் பண்ணியாச்சு. அடுத்தது சொல்லுமா. அங்க கான்ஸ்டன்ட்ஸ் சொன்னீங்கல்ல, அதுக்கான வேல்யூஸ் கொடுத்துருக்கா? அதுக்கான வேல்யூஸா? H ஓட வேல்யூ இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம், 6.626 into 10 power minus 34 ஜூல் செகண்ட். பையோட வேல்யூ 3.14, உனக்கே தெரியும். மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளோ? 9.1 into 10 power minus 31 கிலோகிராம். ரைட்டா? கே போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்டோட வேல்யூ எவ்வளோ? தப்புன்னு ஞாபகம் வரல. சரி, ஈய முடிச்சுட்டு எழுதுறேன் பாரு. ஈனன சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் அதோட வேல்யூ எவ்வளோ? 1.6 into 10 power minus 19 கூலும். ரைட். போல்ட்ஸ்மேன் ஒரு நிமிஷம்ப்பா, 10 power minus 23 1.38 into 10 power minus 23 மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பர் செகண்ட் ஸ்கொயர் பர் கெல்வின் வரும். ரைட்டா? சிம்பிளா எழுதுனா ஜூல் பர் கெல்வின் முடிச்சிடலாம். விடு, இதை சிம்பிளா எழுதுனா ஜூல் பர் கெல்வின் முடிச்சிடலாம். ரைட். சோ இதுதான்ப்பா போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்டோட வேல்யூ. ரைட். ஓகே, இந்த வேல்யூல சப்ஸ்டிட் பண்ணா இது வரும் 0.529 ஆங்ஸ்ட்ராம் யூனிட்னு வந்துடும். ரைட். நீ இது எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் தெரிஞ்சு வச்சுக்கிறது பெஸ்ட். பிசிக்ஸ்ல போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் தெரிஞ்சாதான் ப்ராப்ளம் போடுவீங்க. ரைட். அடுத்ததான் நம்ம டெரைவ் பண்ண போற ஃபார்முலா யாருக்கு சார் அப்படின்னா வெலாசிட்டிக்கு. ஸோ இப்போ எப்படி ரேடியஸ்க்கு ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணமோ அதே மாதிரி வெலாசிட்டிக்கு ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ண போறோம். எப்படி சார்? அதே டெரிவேஷன் தான் பாரு. k(E square by r square equal to mv square by r. சார் ஏது சார்? எங்க இருந்து சார் இந்த ஈக்குவேஷன் வந்துச்சு? இதோ பாரு, இதான் அது. புரியுதா? இதே தான் திரும்ப எழுதியிருக்கேன். ரைட்.
பாரு ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட், பக்கத்துல என்ன தெரியும் நமக்கு? mvr is equal to nh by 2 pi ன்னு தெரியும். இதுல mv மட்டும் நான் கண்டுபிடிக்க போறேன். mv னா nh by 2 pi r. ஏன் சார் mv மட்டும் கண்டுபிடிக்கிறீங்க? பாரு இந்த ஈக்குவேஷனை நான் எப்படி எழுத போறேன்னு, kz e square by r equal to mv into v ன்னு எழுதலாமா? பாரு டினாமினேட்டர்ல இங்க ஒரு r இங்க ஒரு r கேன்சல் பண்ணியாச்சு. எழுதலாமா எழுதக்கூடாதா? Yes, sir. Right, substitute this mv here. Substitute பண்ணு. kz e square by r, mv க்கு பதில் nh by 2 pi r into v. இந்த v இது இருக்கு. ஓகேவா? ஃபைனலா v மட்டும் ஒரு சைடு வச்சுக்கோ, மீதி எல்லாத்தையும் இன்னொரு பக்கம் எடுத்துட்டு போ. v is equal to 2 pi k z e square by nh ன்னு வரும். இதுல except z and n, z and n, except z and n, all are constants. மத்த எல்லாமே கான்ஸ்டன்ட்ஸ். அப்ப ஃபைனல் ஃபார்முலா velocity is equal to, மத்ததெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணா இந்த வேல்யூ வரும், 2.8 into 10 power 6 into z by n meters per second. Meters per second. So what is the formula to calculate velocity of an electron in an orbit? 2.18 into 10 power 6 into z by n meters per second. So z atomic number அதிகமாக velocity அதிகமாகும். n அதிகமாக velocity கம்மியாகும். n அதிகமாக velocity கம்மியாகும். புரிஞ்சுதா? Yes. Right. So radius of an electron கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது velocity of an electron கண்டுபிடிச்சாச்சு. மூணாவதா நம்ம கண்டுபிடிக்க போறது energy of an electron. இந்த மூணு ஃபார்முலாஸ் தான்ப்பா இந்த லெசன்லயே முக்கியமான ஃபார்முலாஸ். எனர்ஜி ஆஃப் an electron. ஒரு எலக்ட்ரானுடைய எனர்ஜி. எனர்ஜி refers to total energy always. total energyங்கிறது it is nothing but the sum of potential energy and kinetic energy. kinetic energyயோட ஃபார்முலா உனக்கே தெரியும், half mv square. பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன சார்? ZEங்கிறது நியூக்ளியஸோட எனர்ஜி, ங்கிறது நியூக்ளியஸோட சார்ஜ், சாரி இது நியூக்ளியஸோட சார்ஜ், மைனஸ் ங்கிறது எலக்ட்ரானோட சார்ஜ், ஆறுங்கிறது அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ். ரைட்டா? அப்ப எனர்ஜி is equal to, is proportional to ZE into minus E divided by R square. கரெக்டா? சாரி divided by R. ஆமா. இந்த proportionality equal to மாத்தன என்னப்பா செய்யணும்? ஒரு கான்ஸ்டன்ட், போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், Z minus ZE square by R ன்னு வந்துரும். இதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி. சோ பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு பதில் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றேன்? minus k ZE square by R. ஓகேவா? ரைட். ஓகே. So potential energy தெரியும் சார். என்னம்மா? Potential energy எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அப்படின்னு சொல்லுங்க. வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. Z டைம்ஸ் ஆஃப் ங்கிறது நியூக்ளியஸ்குள்ள இருக்கிற புரோட்டானோட சார்ஜ். னா சார்ஜ், புரோட்டானுக்கு +1 னா எலக்ட்ரானுக்கு -1. Zங்கிறது நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். அது இந்த ஒரு எலக்ட்ரானை இழுக்குது. ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ் நெகட்டிவ், ஆப்போசிட்ங்கிறதுனால -ன்னு போடுறோம். அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்கிற ரேடியஸ் r. சோ எனர்ஜி அப்படிங்கிறது இவனோட சார்ஜ் ZE, இவனோட சார்ஜ் -E டிவைடட் பை த டிஸ்டன்ஸ் பிட்வீன் them. இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி ஈக்குவல் டு மாத்தும் போது ஒரு கான்ஸ்டன்ட் k, போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் k வருது. ஓகேவா? எஸ் சார். ரைட். அடுத்தது இந்த half mv ஸ்கொயருக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. பாரு காமிக்கிறேன். நல்லா இந்த இடத்த புத்து பாரு. இதை நான் ஓரமா எழுதி காமிக்கிறேன். mv square is equal to kz e square by r. அதானே இந்த பாக்ஸ் போட்டிருக்கிற ஈக்குவேஷன். ரெண்டு பக்கமும் half ஆல மல்டிப்ளை பண்ணு. அவ்வளவுதான் சார். சோ அப்ப half mv ஸ்கொயருக்கு பதில் நான் இப்ப என்ன போட போறேன் பாரு, half kz e square by r ன்னு போட போறேன். half mv ஸ்கொயருக்கு பதில் நான் என்ன போட போறேன்? half kz e square by r ன்னு போட போறேன். புரிஞ்சுதா?
மைனஸ் கே இசட் டி ஸ்கொயர் பை ஆர் அப்படியே இருக்கட்டும். சரி பாரு, இந்த ஹாஃப் வந்து இப்படி எழுதலாம், டினாமினேட்டர்ல 2r எழுதலாம். டேக்கிங் காமனா 2r எடுக்கிறேன் பாரு. காமனா 2r எடுத்தா என்ன ஆகும்? மைனஸ் கே 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். மைனஸ் 2k இசட் டி ஸ்கொயர் பிளஸ் வெறும் k இசட் டி ஸ்கொயர். ஃபைனல் ஆன்சர் என்ன? மைனஸ் கே இசட் டி ஸ்கொயர் பை 2r. இதுதான்ப்பா டோட்டல் எனர்ஜி. இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? இதுல யாருக்கா டவுட் இருக்கா? இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை இன்னும் கொஞ்சம் தெளிவா எழுத போறோம். பாரு, டினாமினேட்டர்ல ஆர் இருக்கு பாரு. ஆர்னா என்ன? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சோம். அதோ பாரு, ஆர்னா தோருக்கு பாரு ஆர்னா n ஸ்கொயர் h ஸ்கொயர் பை 4 ஸ்கொயர். அது ஸோ ஆர்னா n ஸ்கொயர் h ஸ்கொயர் பை 4 ஸ்கொயர் m kz e ஸ்கொயர். இந்த ஆர் அங்க சப்ஸ்டியூட் பண்ணு. இந்த ஆரை கொண்டு போய் இங்க சப்ஸ்டியூட் பண்ணு. therefore energy is equal to minus kz e square by 2 into ஆருக்கு பதில் n square h square 4 square m kz e square. சிம்பிளிஃபை பண்றேன் பார். இதையும் அடிச்சா மீதி 2 மட்டும் இருக்கும். மைனஸ் 2 பை ஸ்கொயர் m 2k இருக்கு, k ஸ்கொயர் 2z இருக்கு, 4e இருக்கு, divided by n square h square. இதான்ப்பா ஃபைனல் ஃபார்முலா ஃபார் எனர்ஜி. இதுதான் ஃபைனல் ஃபார்முலா. இதுல பாருங்க, எதை தவிர மீதி எல்லாமே கான்ஸ்டன்ட்ஸ். z and n. except z and n, all others are constants. அப்ப கான்ஸ்டன்ட்ஸ்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஃபைனல் ஃபார்முலா என்ன தெரியுமா? E is equal to minus 2.18 into 10 power 8 minus 18 sorry 10 power minus 8 minus 2.18 into 10 power minus 18 z square by n square joules per atom. joules per atom, ஒரு ஆட்டமுக்கான எனர்ஜி இது. ஏதாவது டவுட் இருந்தா கேளு. இப்ப நான் அந்த 3 ஃபார்முலாவையும் ஒரே இடத்துல எழுத போறேன். அப்பதான் உனக்கு ஈஸியா இருக்கும் புரிஞ்சுக்க. ரைட், பாரு என்ன டெரைவ் பண்ணிருக்கோம் இது வரைக்கும். ரேடியஸ் ஆஃப் an nth orbit is equal to 0.529 into n square by z angstrom unit. Velocity of electron in nth orbit is equal to 2.18 into 10 power 6 into z by n meters per second. Energy of electron in nth orbit is equal to, இப்ப டெரைவ் பண்ணது, minus 2.18 into 10 power minus 18 into z square by n square joules per atom. இந்த 3 ஃபார்முலா தான் நம்ம டெரைவ் பண்ணிருக்கோம். இந்த 3ஐயும் மனப்பாடம் பண்ணிக்கணும். புரிஞ்சுதா? ரைட், அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுக்கோ. ஜூல்ஸ் per atom நான் அதை மாத்துறேன், எலக்ட்ரான் மோல்ஸ் per atom மாத்த போறேன். அப்ப minus 13.6 into z square by n square எலக்ட்ரான் வோல்ட் per atom மாறிடும். minus 1312 into z square by n square கிலோ ஜூல்ஸ் per mole மாறிடும். இந்த மூணையுமே ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். radius is proportional to n square by z, velocity is proportional to z by n, energy is proportional to z square by n square by z square. புரியுதா பாரு? ஏன் இதை மட்டும் திருப்பி எழுதுறேன், தலைகீழ் எழுதுறேன்? நெகட்டிவ் முன்னாடி ஒரு நெகட்டிவ் சைன் இருக்கு. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஓகேவா? ஓகே, ரைட். அடுத்தது இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் ஒண்ணு கத்துக்க போறோம். பாரு நல்ல கவனிய. இந்த பாக்ஸ்க்குள்ள ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இது ஏற்கனவே கேட்ட இயர் கொஸ்டின், அதை டிஸ்கஸ் பண்ண போறேன். என்ன சார் அது?
பக்கத்துல இருந்து பார்த்து சொல்லு. கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? இதான் கைனடிக் எனர்ஜி. kZe²/2r. சரி. பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? இதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி. -kZe²/r. டோட்டல் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? இதான் டோட்டல் எனர்ஜி. ரெண்டையும் சேர்த்ததுக்கு அப்புறம் -kZe²/2r. இந்த மூணு முதல்ல புரியுதா? இந்த மூணு முதல்ல புரியுதா? Yes, sir. இதுல யாருக்கும் டவுட் இல்லையே? ரைட். ரிலேஷன் பிட்வீன் தெம், இவங்களுக்குள்ள என்ன சம்பந்தம்? அதுக்கு முன்னாடி ரேடியஸ்க்கும் கைனடிக் எனர்ஜிக்கு என்ன ரிலேஷன் சொல்லு. கைனடிக் எனர்ஜிக்கும் ரேடியஸ்க்கும் என்ன ரிலேஷன்? Inversely proportional. ரைட். பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் ரேடியஸ்க்கும் என்ன ரிலேஷன்? Inversely proportional. Directly proportional. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். டோட்டல் எனர்ஜிக்கும் ரேடியஸ்க்கும் என்ன ரிலேஷன்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். எல்லாத்துலயுமே சரி, நான் இப்படி வேணா எழுதுறேனே. டோட்டல் எனர்ஜி இஸ் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் டு கைனடிக் எனர்ஜி. எல்லாத்தையும் ரேஷியோ மாதிரி பார்த்துக்குமே. இதுக்கு பாரு, -kZe²/2r. இது என்ன? -kZe²/r. இது என்ன? kZe²/2r. எல்லாத்துலயுமே kZe²/r கேன்சல் பண்ணிருப்பா. மீதி என்ன இருக்கு சொல்லு? -1/2 -1 +1/2. கரெக்டா? கரெக்டா? சோ புரிஞ்சுதாடா இங்க நான் என்ன பண்ணிருக்கேன்னு? Yes, sir. Yes, sir. சோ என் கேள்விக்கு பதில் சொல்லு. டோட்டல் எனர்ஜி டிவைடட் பை பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ? சார், டோட்டல் எனர்ஜி minus of potential energy -1. So the answer is plus of. Therefore, total energy is equal to, 2 times of total energy is equal to potential energy. புரியுதா? புரியுதா? Yes, sir. 2 times of total energy is equal to potential energy. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி கண்டிப்பா கேட்பாங்க ஏதாவது. ரைட். அதே மாதிரி டோட்டல் எனர்ஜிக்கும் கைனடிக் எனர்ஜிக்கு என்ன சம்பந்தம் சொல்லு. சார், டோட்டல் எனர்ஜி மைனஸ் ஆஃப்னா கைனடிக் எனர்ஜி பிளஸ் ஆஃப். So minus ஆஃப் பிளஸ் ஆஃப் கேன்சல் ஆச்சுன்னா -1 மீதி இருக்கும். Therefore, total energy is equal to negative of kinetic energy. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? Yes, sir. ரைட். அப்ப நான் இந்த மூணையும் ஒன்னாக்க போறேன் பாரு. இந்த மூணையும் நான் ஒன்னாக்க போறேன் பாரு. இந்த மூணையும் நான் ஒன்னாக்க போறேன். டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கைனடிக் எனர்ஜின்னு எழுதலாம். அதே மாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜி டிவைடட் பை 2ன்னு எழுதலாமா பாரு. டோட்டல் எனர்ஜி நான் அந்த 2 ரைட் சைடு எடுத்துட்டு போடு. பொட்டன்ஷியல் எனர்ஜி டிவைடட் பை 2ன்னு எழுதலாமா பாரு. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரிலேஷன் பா. இதை நீ ஞாபகம் வச்சுக்கணும். டோட்டல் எனர்ஜிங்கிறது நெகட்டிவ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி. டோட்டல் எனர்ஜிங்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜில பாதி. புரிஞ்சுதா? Yes, sir. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் ரிலேஷன்ஸ் எல்லாம் நிறைய டெரைவ் பண்ணிருக்கோம். படிச்சு முடிச்சுட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான யூனிட் இது. இந்த யூனிட்ல இருந்து ஒரு 5 years பிஃபோர் 4 கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல இருந்து 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க நீட்ல. ரைட். அந்த மாதிரிலாம் வந்துருச்சுன்னா நம்ம விடவே முடியாது. ஸோ இன்னைக்கு என்ன டெரிவேஷன்ஸ் பார்த்தோமோ எல்லாத்தையும் உட்காந்து ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு ஒரு பேப்பர்ல தனியா ஃபார்முலாஸ் நோட் பண்ணி வை. அடுத்த கிளாஸ்ல இது ரிலேட்டடா கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு தான் நான் அடுத்த டாபிக்கே போவேன். ஓகே?